إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. மதவிடாய் நிலையிலுள்ள ஒரு பெண் மஸ்ஜிதிலே நுழைவது, அங்கே தங்கியிருப்பது ஆகுமானதா என்றொரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. கூடாத விடயம் எது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் கூறுகின்ற ஒரு அடிப்படை வசனத்தை முதலிலே மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். மதவிடாய் நிலையிலுள்ள பெண் மஸ்ஜிதிலே நுழையக்கூடாது என அதிகமானவர்கள் கூறுகின்ற நிலையில் அதில் எந்த தடையும் கிடையாது என்றும் ஒரு சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இதில் சரியானதை புரிந்து கொள்வதற்கு இந்த குர்ஆன் வசனம் அல்லாஹ் என்ன கூறுகின்றான் என்றால், அல்லாஹ்வின் தூதர் தந்ததை எடுத்துக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதனை அவர்கள் தடை செய்கின்றார்களோ அதனை தவிர்ந்து கொள்ளுங்கள். 59வது அத்தியாயத்தின் 7வது வசனம். அல்லாஹ் குர்ஆனிலோ அல்லது நபி அவர்கள் சஹீஹான ஹதீஸிலோ இதனை தடை செய்கின்றார்களா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். சுருக்கமான பதில், இஸ்லாத்திலே குர்ஆனிலோ சஹீஹான ஹதீஸிலோ இது எங்குமே தடை செய்யப்படவில்லை. எனவே இதன் தீர்ப்பு என்ன? யஜூஸு லுபுஸஹா ஃபில் மஸ்ஜிதி வ அலைஹா அன் தஹ்தரிஸ மின் இஸாபத்தில் மஸ்ஜிதி பில் அதா. இந்த அசுத்தம் என்ற இரத்தப் போக்கு மஸ்ஜிதிலே படாதவாறு கவனமாக இருக்கின்ற நிலையில், மாதவிடாய் நிலையிலுள்ள ஒரு பெண் மஸ்ஜிதிலே நுழைவதும் தனது தேவைக்காக அங்கே தங்கியிருப்பதும் தாராளமாக அவளுக்கு அனுமதிக்கப்பட்டதாகும் என்பதே மிகச் சரியான ஃபத்வாவாகும். சமகாலத்தில் உயிர் வாழுகின்ற அறிஞர்களில் ஒருவராகிய அப்துல்லா பின் சாலிஹ் அல் ஃபௌசான் என்ற அறிஞர் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். குர்ஆன் சுன்னா ஒளியிலே இது மிகச் சரியானது என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்தி உங்களுக்கு நாம் எத்தி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அல்லாஹ் வஹி மூலம் தந்த சட்டங்களில் கூடுதல் குறைவு இல்லாமல் அப்படியே மக்களுக்கு எத்தி வைப்பதுதான் உண்மை உலமாக்களின் கடமை என்பதை உணர்ந்தவர்களாக, அதே நேரம் அதிகமான உலமாக்கள் இதனை தடுக்கின்றவர்கள், இதிலே தவறிழைக்கின்றார்கள் என்பதை ஆதாரங்களோடு தெளிவுபடுத்தி, அல்லாஹ்வோ தூதரோ இந்த விடயத்தை தடுக்கவில்லை என்பதை உலமாக்கள் மத்தியிலே அமர்ந்து எப்போதும் அதனை தெளிவுபடுத்துவதற்கு தயாரானவர்களாக இந்த ஃபத்வாவை உங்களுக்கு நாம் சமர்ப்பித்திருக்கின்றோம். குர்ஆன் வசனம் ஒன்றை கொண்டு இதனை தடுக்க முயற்சிக்கின்றார்கள். அந்த வசனம் என்பது 4வது அத்தியாயத்தின் 43வது வசனம். நீங்களே இந்த வசனத்தை உங்களுக்கு புரிகின்ற மொழியிலே ஒரு முறைக்கு பல தடவை படியுங்கள். ஜுனுப் நிலையில் உள்ளவர்களுக்கு சட்டம் கூறுகின்ற இந்த வசனத்தை ஹைத் என்பது அதனை விட ஒரு அசுத்தமான நிலை என கூறி கியாஸ் செய்து சம்பந்தமே இல்லாத வசனத்தை கொண்டு இதனை தடுக்க முற்படுகின்றார்கள். எனவே இவர்களுடைய குர்ஆன் வசனம் பிழையான ஆதாரமாக முன்வைக்கப்படுகின்றது. நபியின் பெயரால் ஒரு செய்தி அபூ தாவூத், இப்னு ஹுஸைமா, பைஹக்கி போன்ற நூல்களிலே காணப்படுகின்றது. இன்னி லா உஹில்லுல் மஸ்ஜித லி ஹாயிதின் வலா ஜுனுப். ஹைத் நிலையிலுள்ள பெண்கள், ஜுனுபானவர்கள், இவர்களுக்கு மஸ்ஜிதை நான் ஹலாலாக்க மாட்டேன் என நபி அவர்கள் கூறியதாக இந்த செய்தி காணப்படுகின்றது. பொதுபோக்கான சில அறிஞர்கள் இதனை சரியான ஹதீஸ் என கூறியிருந்தாலும், முதல் நிலை அறிஞர்களில் ஒருவரான இமாம் புகாரி உட்பட பல அறிஞர்கள் இதில் உள்ள குறைபாடுகளை கூறியிருக்கின்றார்கள். இது உண்மையான ஹதீஸே கிடையாது. மாதம் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுவது யாவரும் அறிந்தது. நபியின் காலத்திலே தங்குவதற்கு இடமில்லாத பெண்ணை மஸ்ஜிதிலே கூடாரம் அமைத்து தங்குமாறு நபி அவர்கள் அனுமதித்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே இருக்கின்றது.
எனவே இந்த பலவீனமான செய்தியை எப்படி நம்புவது? ஒட்டுமொத்தத்தில் குர்ஆன் வசனத்தை கியாஸின் அடிப்படையில் முன்வைக்கின்றார்கள். கியாஸ் என்பது ஒரு விடயத்திற்கு சொல்லப்பட்ட சட்டத்தை இன்னும் ஒரு விடயத்திற்கு பொருத்துவதாகும். இப்படி பொருத்துவதற்கு அதிலுள்ள இல்லத் என்ற அந்த காரணி சரியாக இருக்க வேண்டும். ஜுனுபான நிலையிலுள்ள ஒருவர் ஷரியத்தின் அடிப்படையில் அவர் குளித்து விட்டால் துப்புரவாகி விடுவார், உடனடியாக செய்து கொள்ள முடியும். மாதவிடாய் ஏற்பட்ட பெண் உடனடியாக குளித்து துப்புரவாக முடியுமா? ஒருபோதும் முடியாது. பல நாட்கள் அவள் காத்திருக்க வேண்டும். எனவே ஜுனுபானவர் மீது ஹைத் நிலையிலுள்ள பெண்ணை கியாஸ் செய்வதென்பதும் தவறானது. ஒட்டுமொத்தத்தில் ஜுனுப் நிலையில் ஹைத் நிலையிலுள்ள ஒரு பெண் மஸ்ஜிதில் நுழைவதை அல்லாஹ்வோ தூதரோ தடுக்கவில்லை. கியாஸின் அடிப்படையில் தடுப்பதும் ஏற்கத்தக்கதல்ல. எனவே மிகச்சரியான வஹியின் தீர்ப்பு, ஹைத் நிலையிலுள்ள ஒரு பெண் அவளுடைய அந்த ஹைத் என்ற அசுத்தம் மஸ்ஜிதில் உள்ள பொருட்களிலோ ஏனையவர்களிலோ படாதவாறு அவள் பாதுகாத்த நிலையிலே மஸ்ஜிதிலே நுழைவதும் அவள் விரும்பும் வரை அங்கே தங்கியிருப்பதும் தாராளமாக அனுமதிக்கப்பட்டது. இது தடை செய்யப்பட்டது என்பதற்கு வகையிலிருந்து எந்த ஆதாரமும் கிடையாது என்பதே இஸ்லாம் கூறுகின்ற தெளிவான ஆதாரபூர்வமான உண்மையாகும்.